இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் இறை அருளை பெறுவதற்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். தவக்காலம் என்பது பாலைவனத்தில் நமது ஆண்டவர் இயேசுவின் 40 நாட்கள் நோன்பின் நினைவாகவும் நம்மை நாமே புதுப்பிப்பதற்கான வழிமுறையாகவும் திரு அவையால் அளிக்கப்பட்டுள்ள உன்னத காலம். தவக்காலம் என்பது நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் பல கேள்விகளை கேட்க உதவும் காலம். உண்மையில் வாழ்க்கை என்னை எங்கே அழைத்து சென்றுள்ளது? நிலை வாழ்வின் நம்பிக்கை என லட்சியமா? நான் ஜெபத்தின் மூலம் ஆவியாரின் உந்துதலில் வளர முயற்சித்து உள்ளேனா? இறை வார்த்தையை படித்து அதை தியானித்து சுயநல விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுதலை பெற்றுள்ளேனா என்ற பல கேள்விகளால் நம்மையே நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கும் காலம். நமது நெறி தவறிய நடத்தைகளுக்கு சாக்குப்போக்கு சொல்வதை நிறுத்துவதற்கும், கடவுள் உண்மையில் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று கற்பனை செய்வதை நிறுத்தவும், கடவுளின் கருணை மற்றும் குணப்படுத்தும் அன்புக்கு நாம் ஆழ்ந்த ஆம் என்று பதில் கொடுக்கவும் இப்போது மீட்பின் நாள் என்பதை உணர்ந்து கொள்ளவும் தவக்காலம் நம்மை அழைக்கிறது. தவ முயற்சிகள். தவக்காலத்தில் பின்பற்றப்படும் சில அடிப்படை நடைமுறைகள் நமக்கு மிகுந்த பலனளிக்கின்றன. அவை ஜபம், நோன்பு, தானம் என்பவை ஆகும். 1. ஜபம். நாம் நமது வாழ்வில் பலரிடம் நண்பர்களாக ஒருவருக்கொருவர் நமது இருப்பை வெளிப்படுத்தி கலந்துரையாடல் செய்கிறோம். கடவுளுடனான நட்பிற்கும் இது பொருந்தும். அவனுடன் நாம் கொள்ளும் உரையாடல் ஜபமாக உருவெடுக்கிறது. உண்மையிலேயே சிறந்த ஜபம் என்பது திருப்பலியில் நாம் பங்கேற்பதாகும். காரணம், திருப்பலி நமக்கு விண்ணுலகத்தை திறக்கும் இயேசுவின் தியாகத்தை வெளிப்படுத்துகின்றது. இருப்பினும் திருப்பலியில் நாம் பங்கேற்பது மட்டும் போதாது. அருட்பொழிவு செய்யப்படும் சடங்குகளின் வழியாக இறைவனிடம் உரையாடுவது மற்றும் விவிலியத்தில் உள்ள அவருடைய வார்த்தைகளை கேட்பது போன்றவற்றின் மூலம் நம் ஜெபம் முழுமை அடைகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 2. நோன்பு. நோன்பு என்பது பிடித்தமான உணவை கைவிடுவது அல்லது குறைவாக சாப்பிடுவது என்று கூறுவார்கள். அது உண்மைதான். இருப்பினும் உண்மையான நோன்பு என்பது நம் புலன்களுக்கு இன்பமான மற்றும் நாம் மிக பற்று கொண்டுள்ள பிற இனிமையான செயல்பாடுகளை விட்டுவிடுவதையும் குறிக்கிறது. இது நமது உடனடி தூண்டுதல்களை மறுத்து நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு
இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. 3. தானம். தானம் என்பது நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளும் செயல்பாட்டை குறிக்கிறது. உன்னை போல் உனக்கு அடுத்திருப்போரையும் அன்பு செய் என்ற இயேசுவின் கட்டளையை கடைபிடிக்க உதவும் உன்னத கருவி தானம். இன்னும் சொல்ல போனால் தானத்தினால்தான் நம் நோன்பு முழுமை பெறுகிறது என்றும் கூறலாம். நமது பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ் வழிகாட்டும் நோன்பிற்கான புதிய அணுகுமுறையை கடைபிடிப்பது நமக்கு உதவிடும். அவை பின்வருமாறு: 1. கோபம் மற்றும் வெறுப்பிலிருந்து நோன்பிருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் சமுதாயத்திற்கு கொஞ்சம் கூடுதல் அன்பு செலுத்துங்கள். 2. பிறரை தீர்ப்பிடுவதில் இருந்து நோன்பிருங்கள். மற்றவர்களை வேகமாக தீர்ப்பிடுவதற்கு முன் உங்கள் தவறுகளை இயேசு எப்படி பெரிதுபடுத்துவதில்லை என்பதை நினைத்து பாருங்கள். 3. ஊக்கமின்மை நின்று நோன்பிருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான திட்டத்தை தான் இறைவன் வகுத்துள்ளார் என்று இயேசு கொடுத்த வாக்குறுதியை கைவிடாது பற்றி கொள்ளுங்கள். 4. குறை கூறுவதிலிருந்து நோன்பிருங்கள். நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் குறை கூறும் முன் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு இயேசு உங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சியின் தருணங்களை நினைவு கூறுங்கள். 5. மனக்கசப்பு வெறுப்பிலிருந்து நோன்பிருங்கள். உங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க முயற்சி செய்யுங்கள். 6. கடமையை நிறைவேற்றுவதற்காக ஜெபிப்பதில் இருந்து நோன்பிருங்கள். 6. கடமை நிறைவேற்றுவதற்காக ஜெபிப்பதில் இருந்து நோன்பிருங்கள். மாறாக தனிமையில் ஜெபிப்பதற்காக கூடுதல் நேரம் செலவிடுங்கள். இறுதியாக நம் பாவங்களுக்காக மனம் வருந்தவும் மன்னிப்பை பெறவும் கடவுளை நோக்கி திரும்பவும் இந்த தவக்காலத்தை பயன்படுத்துவோம். கடவுள் நம்மை அழைப்பதை கருத்தாங்கி முழு மனதுடன் பணியாற்றுவோம். உண்மையான நோன்பிற்கான எசையாவின் அழைப்பின்படி வாழ்வோம். உலகில் கிறிஸ்துவின் கைகளாகவும் கால்களாகவும் மாறுவோம். நன்றி.